ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்த அந்த கட்சியில் வந்து அவங்க ஒரு முக்கியமான தலைவர், தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியில் எம்பியாகவும் இருக்கிறாங்க. ஸோ மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த பீஸ் மீட்டிங்கில் ஒரு முரணான கருத்துக்கள் வந்துடுது. ரெண்டு பேருக்கு இடையில இதுதான் நடந்திருக்குது. ஸோ முரணான கருத்துக்கள் வந்துருச்சு. அந்த கருத்துக்கள் முடிந்து அவரும் சென்று விட்டார், முத்துராமலிங்க தேவர்களும் சென்று விட்டார். பிறகு இடையில என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார். அவர் எப்படி சார் கொலை செய்யப்படுகிறார்? இல்லை, அவர் கொலை செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களால், அதாவது பலதரப்பட்ட ஒருத்தர் 2 பேரால் கிடையாது. அவர் கொலை செய்யப்படுகிறார். அதை நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம வந்து அலசி ஆராய வேண்டாம். அவர் கொலை செய்யப்பட்டு மரணிக்கிறார். ஒரு கொலை வழக்கு அது. அந்த கொலை வழக்கு. ஸோ அந்த கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தானே நடக்கும். ஒரு மண்டை நடக்குதுன்னா சம்மந்தப்பட்ட யார் அவரை கொலை செஞ்சாங்களோ அந்த டீம் யாரோ அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுவாங்க.